அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில நாட்களாக எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் பங்கு பெறாதது சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனால் ட்ரம்ப் எங்கே, அவரது உடல்நலம் நலமாக உள்ளதா என்ற பல கேள்விகள் சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. 79 வயதான அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டு இருந்தாலும் அதனைத் தொடர்ந்து வழக்கமாக நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பு அல்லது பொது உரை எதுவும் வழங்கவில்லை என சொல்லப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் கடைசியாக கடந்த மே 20 அன்று தான் இறுதியாக பொது உரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கு பெறவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த காரணங்களை குறிப்பிட்டு சமீப காலமாக அரசியல் விமர்சகர்கள் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் ட்ரம்பின் உடல்நிலை குறித்து சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர். அரசியல் விமர்சகரான பிரையன் கிராசன்ஸ்டீன் என்பவர் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு காணொலியை மேற்கோள் காட்டி அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முகம் வீக்கமாக காணப்படுகிறது எனவும் அவர் கலந்து கொண்ட அமைச்சரவை கூட்டத்தில் சோர்வாக காணப்பட்டார் எனவும் கூறியுள்ளார். இதனையடுத்து அதிபர் ட்ரம்பின் உடல்நிலை குறித்து பல சலசலப்புகள் சமூக ஊடகங்களில் பரவி வந்துள்ளது. இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் வெள்ளை மாளிகை அதிபர் ட்ரம்பின் உடல் நலம் குறித்த மருத்துவ பரிசோதனை அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கையானது கடந்த ஒரு ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் 22 மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் ட்ரம்பின் உடல்நிலை மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் ட்ரம்பின் உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் அவர் தொடர்ந்து பதிவுகளை மேற்கொள்ள முழு தகுதியுடனும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வாதம் ஏற்பட்டு இருக்கலாம் என அமெரிக்க மருத்துவ பேராசிரியருமான டாக்டர் ப்ரூஸ் டேவிட்சன் சில காணொலிகளில் ட்ரம்ப் நடந்து செல்லும் விதம் மற்றும் பேசும் விதத்தை குறிப்பிட்டு கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை வெளியாகவில்லை. இந்த சூழலில் அதிபர் ட்ரம்ப் பொது நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கு பெறவில்லை என்றாலும் அவர் சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறார். மேலும் அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு சொந்தமான ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் அரசியல் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் குறித்த தனது கருத்துக்களை தொடர்ச்சியாக அங்கு பகிர்ந்து வருகிறார் என சொல்லப்படுகிறது.